கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை. உங்களை நடத்துகிற ஊழியக்காரருக்கு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி சத்தியத்தில் நடத்துகிற ஊழியக்காரருக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும் தெரியுமா? கீழ்ப்படியணும். ஆனா தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்துகிறதை நீங்கள் நினைத்து ஒவ்வொரு குடும்பங்களை ரட்சித்து உள்ள கொண்டு வந்து சபையில் வைத்து அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அவங்களை உருவாக்குறதுக்கு உள்ள பெரிய வேதனை. அதான் பவுல் சொல்றார், கற்ப வேதனை என்று சொல்றார் இல்லையா? அந்த மாதிரி வேதனைகள் தான் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் விசுவாசிகள் அதை புரிந்து நடக்கணும். ஆரம்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்க? ரட்சிப்புக்குள்ள உங்களை நடத்தின இந்த ஊழியக்காரனுடைய சபையில் கடைசி வரைக்கும் நில்லுங்க. சபையா ஓடாதீங்க. வருகையில் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. சிலருக்கு அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன், அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனப்படினாலே ஒரு தெளிந்த சிந்தையா இருக்கணும் இல்லையா? உங்கள் வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்துகிறவர்களை நீங்கள் கவனிங்கள்ன்றார். அவன் உங்களுக்காக எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறான், சத்தியத்தை எப்படி பேசுகிறான், சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறான், எல்லாவற்றையும் கவனித்து கேட்டு அந்த வசனத்தை பாருங்களேன். நீங்கள் உங்கள் நடத்துவதை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையை முடிவை நன்றாக சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் பல பாடுகள் வரும், பல உபத்திரவங்கள் வரும், பல நிந்தைகள் வரும், அவமானம் வரும், பரியாசம் வரும். எல்லாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனபடினாலே தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் குடும்பத்தின் மேலே தனி கவனம் செலுத்தி வாரம் ஒரு முறையாவது அவங்களுக்கு வீட்டுகளுக்குள்ளே போய் வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து, நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா, சரியாக போயிட்டு இருக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, வேதவாசத்தை அறிஞ்சிருக்கீங்களா, எதுவும் டவுட் இருந்தால் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி வேத வசனத்துக்குள்ளே உருவாக்குற ஊழியக்காரர் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் தான் பெரிய பாக்கியவான். அவருடைய முடிவை நன்றாக கவனித்து அவருடைய முடிவை பின்பற்றுங்கன்றார், அவனை பின்பற்றுங்கன்றார். ஆனபடினாலே அந்த கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி அந்த ஊழியக்காரனுடைய நடக்கை, அவருடைய முடிவு எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும்னா வசனத்தில் நிற்கணும், வசனத்தில் வேறு உண்டணும். நம்ம இன்னைக்கு வேத வாசிப்புலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஜெபம் குறைஞ்சி போச்சு. என்றாலும் இதை செய்யணுமே, சபைக்கு போகணுமே, இல்லைன்னா கேட்பாங்களே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. உங்கள் வருத்தத்தை மாற்றக்கூடியதான் தேவனுடைய வார்த்தை. அதனாலே இந்த வசனத்தை கவனிங்க, அதன்படி செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிங்க. தசம பாகத்தை ஒரு நாள் பிச்சு எடுத்து அங்கங்கனி அனுப்பாதீங்க. உங்கள் சபை போதகருக்கு அதை கொண்டு கொடுங்க, கர்த்தருக்குன்னு கொடுங்க. சிலர்லாம் உழைக்கிற காசில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு, இவர் தானே திறப்புலன்னு ஜெபிக்கணும், இவர் தானே மன்றாடணும், இவருக்கெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் ஊழியக்காரரை பட்டி போட்டு அடுத்த ஆள் நீங்கள் கொடுத்த காப்பாற்றலாமா? தவறில்லை, மாபெரும் தவறு. ஊழியக்காரன் மேலே கவனமாக இருக்கணும். விசுவாசிகளே, நாம் ஜெபி. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்க அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல கால வேளையில் உடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்க முடியாய் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. நன்மை கருமையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.